இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என்னதான் பாடுபட்டாலும் இந்த நேரம் பொருளாதார நிலைங்கிறது ஒரு முன்னேற்றங்கிறது இல்லை. ஒரு பக்கம் வாழ்க்கையில பிரச்சனையை சரி பண்ணிட்டு வந்தா இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. நீங்க பாடுபட்டு சம்பாரிச்சாலுமே பணத்தை கொண்டு வந்தாலுமே அடுத்த நிமிஷம் எங்க போகுதுன்னு தெரியாத மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். பணங்கிறது கையில தங்கல. பணத்துல தான் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனசுலையுமே மன கஷ்டங்கிறது இந்த கடகராசி அன்பளுக்கு இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வீட்லேயும் சரி, வீட்டை சுற்றி சரி, வீட்டுக்கு வெளியும் சரி, புலம்பாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். கடகராசி அன்பள் பொறுத்த வரைக்குமே வழக்கமாக தான் நீங்கள் யாரை பற்றியுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதிகம் இங்கே யாரை பற்றி நீங்கள் சிந்திக்கிறது இல்லை. இந்த நேரம் இந்த சொந்த பந்தம் எல்லாமே வெறுத்து நீங்கள் உண்டு உங்கள் வாழ்க்கை உண்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலுமே வழக்கமான வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு பாதிப்பு ஓயாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. மன அழுத்தம், குழப்பம், அப்படி ஏதாவது ஒன்று நிம்மதியில்லாத சூழ்நிலையில் தவிக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான். கடகராசி அன்பர்கள் எத்தனையோ வழிபாட்டு எல்லாமே செஞ்சு பார்த்துருப்பீங்க. குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, அதே மாதிரி சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோவிலுக்குமே ஏறாத கோவிலில் கும்பிடாத சாமியில்னு நீங்கள் எத்தனையோ வழிபாடு செஞ்சுருப்பீங்க. ஒரு நல்ல நிலைமை இல்லைன்னு ஒரு உணரக்கூடியவங்க நிறைய பேர் இந்த காலத்தில் இருந்துட்டு வராங்கன்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே குலதெய்வத்தை விட அதிசக்தி வாய்ந்த வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களா இருக்கலாம், நம்ம தந்தை கூட பிறந்தவங்க, இப்படி நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய வம்சத்தில் இந்த 12 வயசுக்குள்ளே வாழ்ந்துட்டு மறைஞ்சு போகிறாங்களே அவங்கள வழிபடக்கூடிய முறைங்கிறது பெரும்பாலும் ஒரு அந்த காலத்துலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் அந்த வழிபாட்டை செய்யறதில்ல. ஆனால் அந்த வழிபாட்டால் நல்ல பலன் கிடைக்கக்கூடியங்கிறது வாய்ப்புங்கிறது உடனே சொல்லலாம். அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் நம்ம குடும்பத்தில் ஏற்படுத்தும், ஏன் கன்னி தெய்வ வழிபாடு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடகராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் மேலுமே நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை என்ன மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே இந்த குலதெய்வத்தை கண்டுக்காமல் விட்டுட்டா வரக்கூடிய பாதிப்பு மாதிரி தான் இந்த கன்னி தெய்வத்தை கண்டுக்காமல் விட்டுட்டா அதோட கோபத்தால் பல பிரச்சனை நமக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் குழந்தையா பிறப்பெடுத்துட்டாலே இந்த 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க எல்லாமே பெரும்பாலும் ஒரு தெய்வத்துக்கு ஒப்பானவங்களாக தான் கருதப்படுறாங்க. அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த கன்னிகள் பொறுத்த வரைக்குமே சராசரி வாழ்க்கையை தவற விட்டவங்க தான் பெரும்பாலும் இந்த கன்னிகள் தெய்வமாக வழிபடக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையை துச்சமாக தூக்கி எறிஞ்சவங்க, கன்னித்தன்மை கொடுத்துட்டு தாய்மை பரிசாக பெறாமலே மறைஞ்சவங்கன்னு சொல்லலாம். சராசரி பெண்களை விட இவங்க தெய்வ நிலைக்கு உயர்ந்த பெண்களாக கருதப்படுறாங்க. இவங்களை நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் எந்த தடை இருந்தாலும் நீங்க சுமங்கலிகள் கன்னி தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோட ஒரு ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கன்னி பெண்களுக்கு விரைவிலே திருமண யோகம் நடக்கணும்னு நினச்சிங்கனாலும் பொதுவாகவே இந்த விஷயத்தை நம்பிக்கையாகவே காலங்காலமாக அதெல்லாம் கிராமத்தில் எல்லாமே இது பெரிய விஷயமாவே செஞ்சுட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் குழந்தைகள் அடிக்கடி அழுதுகிட்டே இருந்தா, அதே மாதிரி உடல்நல பாதிப்பு ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருந்தா பெரும்பாலும் செய்யக்கூடிய விஷயம் பொறுத்த வரைக்குமே கிராமப்புறங்களில் இந்த கன்னி தெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கிறது இருந்துகிட்டே வரும். அதனால் கன்னி பொறுத்த வரைக்குமே அந்த குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயமா கருதக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்துட்டு வருது. பொதுவாகவே ஒரு வீட்டோட 4 திசை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கன்னி மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, ஈசானி மூலைன்னு சொல்லி பிரித்து பார்க்குறது உண்டு. அப்படி பார்க்குறப்ப இந்த கன்னி தெய்வத்துக்குன்னே வழிபடக்கூடிய ஒரு கன்னி மூலைங்கிறது ஒரு தனி சிறப்பான விஷயம்னு சொல்லலாங்க. இறை வழிபாட்டுக்கு இணையான வழிபாடாக கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது காலங்காலமாக ஒரு தமிழர் குடும்பத்தில் மட்டும் இல்லை, பெரும்பாலான குடும்பங்களில் இந்த விஷயங்கிறது நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். குடும்பத்தில் பலருமே இந்த காலகட்டங்களில் மனஸ்தாபத்தால் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த அங்காளி பங்காளி வகையில் இந்த அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், குடும்ப சொந்த பந்த உறவாக இருக்கட்டும், ஒரு நல்ல நிலையே இருக்காது. மனஸ்தாபத்தோடு தான் இருப்பாங்க. ஏதோ பிடிச்சும் பிடிக்காமல் வாழ்க்கை ஓடுற மாதிரி தான் இருக்கும். குடும்பத்துலையுமே இவங்களுக்கு ஒன்று போனால் ஒன்றுங்கிறது பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாமே குடும்ப ஒற்றுமைக்காக வேண்டி கன்னி தெய்வ வழிபாடு செய்யலாம். குடும்பத்தில் பலருமே மனசாபம் இருந்தால் கூட இந்த கன்னி தெய்வத்தை வணங்குறப்ப எல்லாரும் ஒன்று கூடி வணங்குனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம். கன்னிக்கு இந்த குடும்ப ஒற்றுமை தான் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால நீங்கள் நிச்சயம் செய்ய பாருங்கள். அதே மாதிரி இந்த மறைந்து போன பெண் குழந்தை படம் இருந்தால்
அந்த படத்தை வச்சு நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம். பெரும்பாலும் இந்த ஆடி மாதம் தை மாதத்தில் தான் இந்த கன்னி தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கிறது இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்டில் கூட நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த கன்னி தெய்வத்தை நீங்கள் கூப்பிட்டு வழிபாடு செய்கிறது நல்லது. பெரிய அளவிலான பூஜையெல்லாம் இல்லைங்க. இந்த அந்தி சாயிற நேரத்தில் இந்த இளநார்பட்டியில் மஞ்சள் கிழங்கு, இந்த சின்ன துணி, இந்த சேலை, கண்ணாடி, சீப்பு, வளையலை வச்சு வாசனை வரக்கூடிய பூக்கள், மல்லிகைப்பூ, இந்த பிச்சுப்பூ, மறிக்குழு மாதிரி படைச்சி சாம்பிராணிமான வீடு முழுக்க நிரப்பி பரப்புவாங்க. இந்த விஷயத்தை செஞ்சு உங்களுடைய கன்னி ஒரு கன்னி பெண்ணை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருந்துட்டு போன கன்னி பெண்ணை, மறைஞ்ச கன்னி பெண்ணை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப குடும்பங்கிறது தலைக்க ஆரம்பிக்கும். பெரும்பாலும் இந்த விஷயம் செய்கிறப்ப குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. இதே மாதிரி தான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இதே மாதிரி இந்த கன்னிப்பெட்டியை வச்சு கன்னிப்பெட்டியை திறந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க. அப்படி கன்னிப்பெட்டி திறக்கிறப்ப வாசனை வந்தால் ஒரு மலருடைய வாசனம், கன்னிப்பெண் அந்த தெய்வம் துடியாக இருக்கிறத உங்களால் நம்ப முடியும். குல தெய்வமாக அவங்க காக்கக்கூடிய விஷயங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டுன்னு நீங்கள் நம்பலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், கன்னி பெண்ணுக்காக நீங்கள் இந்த துணிமணியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருப்பீங்க. அந்த துணியை பொறுத்த வரைக்குமே வீட்டில் மணமாகாத பெண்ணுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அவங்க திருமணம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணுக்கு, மருமகளுக்கு அந்த கன்னிக்கு வணங்கின துணியை நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அந்த குடும்பத்தோட பெண் தான் தன்னுடைய குடும்பத்தை காக்கக்கூடிய விஷயமா நடக்கும். அதனால் இது ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்கள். இந்த வழிபாட்டை செய்கிறப்ப கன்னி பெண்ணுக்கு பிடிச்ச இந்த பணியாரம், அதிரசம், இனிப்பு பலகாரம் கன்னிகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். பாயாசம் வச்சு கூட நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப முக்கியம் இந்த நேரம் குடும்ப ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியங்க. என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலுமே பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரணும். குடும்ப வாழ்க்கையில் எல்லாருமே தலைமுறையாக பல விஷயங்கிறது தடங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. அந்த தடை இல்லாமல் நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை செய்கிறப்ப இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஒரு பொண்ணுன்னு வந்துட்டாலே எப்பயுமே எந்த வயசானாலும் சரிங்க, பிறந்து விட்டு மேலே பாசங்கிறது இருக்கும். இது எல்லாருமே உடஞ்சிருக்கக்கூடியங்களா தான் இருப்பீங்க. அப்படி பார்க்குறப்ப கன்னி பெண்களுக்கும் அப்படி தான் ஆசை பாசம் எல்லாமே தான் வீட்டில் அண்ணன் தம்பி உறவு முறை எல்லாருமே ஒன்றா நின்று தன்னை வணங்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி வணங்குறப்பயே உங்களுக்கு அவங்களுடைய மனம் குளிர்ந்து நம்ம வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. அதனால் பெரும்பாலும் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் குடும்பமாக ஒன்று சேர்ந்து செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். குழந்தைகளுக்கான கல்வி செல்வமாக இருக்கட்டும், குழந்தைகள் உடல்நல பாதிப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் வீட்டில் நடக்கணும், ஏதாவது தடையாகவே இருந்துகிட்டே இருக்குது, மனசங்கடங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க கூட குலதெய்வ வழிபாட்டுக்கு பின்னாடி மிக முக்கியமான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி தெய்வ வழிபாடு தான். இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை கடகராசி அன்புகள் நீங்கள் பெற போகிறீங்கிறத நாம் மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாங்க. இந்த நேரம் ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருந்த கஷ்டம் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த 15 நாட்களுக்குமே யாராலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த நேரம் திறமை சிறப்பாக இருக்குது. பண வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் உழைப்பு அதிகம் தான், அலைச்சல் அதிகம் தான், ஆனாலுமே நல்ல பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கிறதால பேசியே நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியுங்க. குடும்பத்திலுமே சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலியமாகவும் நல்ல மாற்றம் காத்திருக்குது. பெரியவங்க மூலமாகவும் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்களுமே சாமர்த்தியமான பேச்சால் பல விஷயத்தை செஞ்சு முடிக்க போகிறீங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க மன திருப்திங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் உண்டாகுங்க. செய்கிற காரியம் எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் வகையில் இந்த நேரம் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் திட்டமிடுறதுல தான் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். எதை செய்கிறது எதை விடுறதுங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் பொறுமையாக நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக நீங்கள் யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுக்கணும்னு சொல்லலாங்க. செய்கிற வேலையிலுமே புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கிறதால கொடுக்குற வேலையை சரியாக செஞ்சு முடிப்பீங்க. மேல் அதிகாரியுடைய பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலுமே பெருசாக பாதிப்பு இல்லை, குழப்பங்கிறது இல்லை. மனவருத்தம் இருந்தால் கூட அது நீங்கக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இந்த நேரம் மாணவர்களுக்குமே சிறப்பாக இருக்குது. புத்தி சாதனை சிறப்பாக இருக்குது. கல்வியில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும், நல்ல மதிப்பெண் பெற முடியும். நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் உடம்புல சோர்வு இருக்குங்க. இந்த நேரம் நீங்கள் ஒரு முயற்சி கொடுக்கணும்னு நினச்சா கூட, ஒரு உழைப்பு அதிகமாக கொடுக்கணும்னு நினச்சா கூட உடம்பு பொறுத்த வரைக்குமே ஒரு ஓய்வு கேட்டு கெஞ்சும். அதனால் உடல் நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். ஓய்வு கிடைக்கிறப்ப எல்லாமே நீங்கள் இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த தடை இல்லை, வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி, சுபகாரி சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். தொழில் வியாபாரத்துலையுமே எந்த தடையுமே இல்லை. சின்ன சின்ன தடை இருந்தாலுமே பெருசாக பாதிப்பு தராது. பண வரவு சிறப்பாக இருக்குது. வேலையிலேயும் நல்ல மாற்றம் தான். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் கொடுக்கணுங்க. தினசரி வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் அந்த தினசரி வேலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி வீணான வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு நீங்கள் எப்பயும் போல் சாதாரணமாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் அதிகப்படியாக யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். மனசு இருக்கிறத அப்படியே பேசுறது வேண்டாம். அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் ஏற்பட்டிருந்த மனசாபம் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுடைய ஆதரவு, உறவினர்களுடைய ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு ஓரளவு சாதகமான பலன் தான். குழந்தைகளோட நலனில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்ட பாருங்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரங்களுக்கு எங்கே போனாலும் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்குங்க. சாதகமான சூழ்நிலை தான். குடும்பத்திலையும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் ஒன்று தான், சிறப்பு தான். ஆனால் உதவி செய்கிறேன்னு போய் ஒவ்வொருத்தரத்தில் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரிஞ்சு போனவங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலுமே மகிழ்ச்சியான சூழ்நிலை தான். தொடர்ந்து இந்த நேரம் வீட்டுக்கு பக்கத்தில் பெண் தெய்வம் இருந்தால் அரளிப்பூ அர்ச்சனை செஞ்சு சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.